அரசியல் களத்தில் தவிக தலைவர் விஜய் மெஜாரிட்டியை நிரூபிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஒரு எம்எல்ஏவுக்கு கிடைக்கும் சம்பளம் மற்றும் சலுகைகள் குறித்த விவாதம் எழுந்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகும் ஒருவருக்கு அரசு வழங்கும் ஊதியம், பயண சலுகைகள் மற்றும் இதர வசதிகள் என்னென்ன? ஒரு மக்கள் பிரதிநிதியின் அதிகாரபூர்வமான வருமானம் குறித்த விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் இப்போது தவிக தலைவர் விஜயை சுற்றித்தான் ஸ்பீடாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியலுக்கு வந்துவிட்ட நிலையில் மெஜாரிட்டியையும் நிரூபித்து விட்டார். தவிக எம்எல்ஏக்களுக்கு கிடைக்கும் சம்பளம் என்ன, கிடைக்கப் போகும் நிஜமான வசதிகள், சலுகைகள் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவுக்கு மாத சம்பளம் 1,05,000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது முழு சம்பளம் கிடையாது. இதில் அடிப்படை சம்பளம் என்பது 30,000 தான். மிச்சத்தொகை தொகுதி செலவு, ஃபோன், வாகன செலவு என பல வகையில் தரப்படுகிறது. குறிப்பாக வண்டி மெயின்டெனன்ஸ் மற்றும் பெட்ரோல் செலவுக்காகவே மாதம் 25,000 கைகூறும். இதுபோக சட்டசபை நடக்கும் நாட்களில் அல்லது குழு கூட்டங்களில் கலந்து கொண்டால் ஒரு நாளைக்கு 2,500 படி தனியாக தரப்படும். ஒரு மாதத்தில் எத்தனை நாள் கூட்டத்தில் இருக்கிறார்களோ அத்தனை நாளைக்கு இந்த தொகை ஏறும். சொந்த ஊரிலிருந்து சென்னை வந்து போக எம்எல்ஏக்கள் சொந்த காசை செலவு செய்ய தேவையில்லை. எம்எல்ஏக்களுக்கு ரயில் மற்றும் விமானத்தில் போக வருஷத்துக்கு 1,00,000 மதிப்பிலான கூப்பன்கள் தரப்படுகிறது. அதேபோல் தமிழக அரசு பஸ்களை எப்போது வேண்டுமானாலும் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை வரும்போது தங்குவதற்கு சேப்பாக்கத்தில் எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கிறது. மிகவும் கம்மியான வாடகையில் அங்கே அறைகள் ஒதுக்கப்படும். தொகுதியில் மக்கள் குறைகளை கேட்கவும் வேலைகளை கவனிக்கவும் ஒரு தனி ஆஃபீஸ் போட்டுக்கொள்ள அரசு அனுமதிக்கும். அங்கே ஒரு PA, அதாவது நேர்முக உதவியாளரை வைத்துக்கொள்ளலாம். அந்த உதவியாளருக்கான சம்பளத்தை அரசே நேரடியாக வழங்கும். இது தவிர புது கார் வாங்க நினைக்கும் எம்எல்ஏக்களுக்கு வட்டியில்லா கடன் அல்லது மிக குறைந்த வட்டியில் கடன் வசதியும் செய்து தரப்படுகிறது. அரசு மற்றும் பெரிய தனியார் ஆஸ்பத்திரிகளில் எம்எல்ஏக்களுக்கு அவர் குடும்பத்துக்கும் கட்டணமின்றி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதற்காக வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் வரை மருத்துவப்படி ஒதுக்கப்படுகிறது. அதேபோல் ஒருமுறை எம்எல்ஏவாக இருந்து பதவி முடிந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. 2025 ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் மாற்றங்களின்படி முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு மாதம் 35,000 பென்ஷன் உண்டு. அவர்கள் இறந்தால் குடும்பத்துக்கு 17,500 ஓய்வூதியம் கிடைக்கும். ஓய்வு பெற்ற பிறகு இலவச பஸ் பயணம் மற்றும் மருத்துவ சலுகைகள் தொடரும் என்பது கூடுதல் ப்ளஸ். இது சாதாரண எம்எல்ஏக்களுக்கான விவரம் மட்டுமே. இதுவே அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சரானால் பொறுப்புக்கு ஏற்ப சம்பளம் இன்னும் கூடும். முதலமைச்சரின் மொத்த மாத வருமானம் சுமார் 2,85,000 வரை இருக்கும். கூடவே அரசு பங்களா, கார், கூடுதல் பாதுகாப்பு என்று ஏகப்பட்ட வசதிகள் கிடைக்கும். சட்டமன்றத்திற்குள் வரும் உறுப்பினர்களுக்கு இந்த வசதிகளும் கிடைக்கும். அதனால் அரசியல் பதவியோடு சேர்த்து பல அரசு வசதிகளும் எம்எல்ஏக்களுக்கு கிடைக்கிறது.